ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்னேகா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, மஷ்ரூம் வச்சு ஒரு சுவையான மஷ்ரூம் சில்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் சில்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ மஷ்ரூம் சில்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். காளான் ஒரு பேக்கெட் எடுத்து நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் பவுலில் போட்டுருவோம் மிக்சிங்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க காளானை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பிளெயின் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் பவுடரும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்ம தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெசரி வச்சுக்கலாம். அப்போதான் உங்களுக்கு இந்த மிக்சிங் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நம்ம அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். தேவையான அளவு சில்லி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ சில்லி காளானை போட்டு ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். சுவையான காளான் 65 தயாராகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ஆனியன் லெமன் வச்சு சாஸ் கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ்ஷை பிடிச்சிருந்ததுன்னா ஸ்னேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.